எங்கெங்க ஆய்வு போனோமோ எல்லா இடத்துக்கும் தொடர்ச்சி ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதிகாரிகளை கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. என்ன அடுத்தது என்ன பண்ணோம், தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எப்படி கொண்டு போகணுன்றத அதுக்கு ஒரு குறிக்கோளாகவே அவர் தொடர்ச்சியாக அவர் இறங்கிட்டார் அரசியலுக்குள்ள. இன்னும் எதிர்கட்சியாக இருக்கிற உதயநிதி ஸ்டாலினுக்கு அரசியல் தெரியாமலே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் அவங்க எடப்பாடி பழனிசாமி மாரி ஒரு அமைதியாக இருப்பார் அப்படின்ற மாரி இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் அமைதியாலாம் இல்லை, எல்லா கலையில இறங்கி இப்போ ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. திமுக எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அண்ணனை கைது பண்ணியிருக்காங்க. அந்த கைதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அவதூறு பேசினாங்க, அதனால கைது பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக அவதூறு, திமுக தொடர்ச்சியாக அவதூறு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாகரிகமாக அரசியல் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். ஆனால் இப்போ அவதூறு பண்ணி தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் தொடர்ச்சியாக திமுக சார்பாக நிறைய பேர் கைது பண்ணிக்கிட்டே வராங்க. அதேமாரி இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கைது பண்ண நோக்கமே அவர் அவதூறு பேசினால தான் கைது பண்ணியிருக்காங்க. அது திமுக ஆட்களுக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, சட்டசபைக்குள்ளே உதயநிதி ஸ்டாலின் வரக்கூடாதுன்றதுக்காக விஜய் அவர்கள் கைது பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் அது முழுக்க ஒரு பொய்யானது ஒரு தகவல். இங்கே அவதூறு பேசுனதுக்காக தான் கைது பண்ணியிருக்காங்க தவிர அவர் திமுக ஒழிக்கணுன்றதுக்காக கைது பண்ணலை யாரையும். அவதூறுனா என்ன அவதூறு பேசினார் உதயநிதி அண்ணன்? அதான் மேடையில் வரும்போது கீழே அவங்க தொண்டர்கள்லாம் இருக்கும் போதே சொல்கிறாரு, த்ரிஷான்னு கத்தின்னு இருக்காங்க, தண்ணி அங்கே வராத இடத்துல இங்கே தண்ணி வரும் அப்படிலாம் சொல்லிட்டு பேசுகிறாரு. அது என்ன ஒரு கேவலமான ஒரு விஷயம்னு தெரியல. ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை சின்னம்மா கால் சந்தில் பூந்து தான் அவர் முதலமைச்சர் ஆனார் அப்படிலாம் பேசுனதாக இருக்கட்டும், இப்போ இந்த மாதிரி பேசுகிறதா இருக்கட்டும், தொடர்ச்சியாக அவதூறு மட்டுமே பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு சிஎம்க்கு எப்படி ஒரு நாகரிகமாக பேசணும் அப்படின்னு தெரியல, எதிர்கட்சி இப்போ இருக்கிற உதயநிதிக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கும்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ விமர்சனம் பேசினார். இன்றைக்கி எதிர்கட்சி ஆனதுக்கப்புறம் அதே கையில் எடுத்திருக்காரு. அப்படின்னும் போது அவர் பேச தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய பேர் நான் சொன்ன திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் உதயநிதி அண்ணனை கைது பண்ண உடனே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஜனநாயக நாடு, இது பேசுறதுகூட உரிமை இல்லாமல் இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதான் யார் வேணா எப்படி வேணா பேசலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கும் ஒரு நாகரிக ஒரு பண்பு இருக்குல்ல. மக்கள்கிட்ட எப்படி பேசணும், வீட்டுக்குள்ளே எப்படி பேசணும்னு ஒரு பண்பு இருக்கு. அவங்க ஒரு 100 ரூமுக்குள்ள அவங்க கட்சி தொண்டர்களோட பேசியிருந்தா பிரச்சனை கிடையாது. விவசாயி ஒரு கூட்டம் மேடை போட்டு பேசிட்டு அங்கே போயிட்டு ஆபாசமாக பேசுறதுலாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது திமுக கைது பண்ணது முழுக்க சரியான ஒரு விஷயம். முதல்ல இந்த ஜனநாயக நாட்டில் ஒழுங்காக பேசோட உரிமை இல்லைன்னு சொல்றாங்க. திமுக ஆட்சியில் எத்தனை பேர் கைது பண்ணாங்க இல்லையா? ஸோ அது பற்றி எனக்கு உங்க கருத்து என்னன்னா? திமுக ஆட்சியில் கைது பண்ணாங்கன்னா யாரை கைது பண்ணாங்க? சவுக்கு சங்கர் கைது பண்ணாங்க தொடர்ச்சியாக. அது அவர் பேசுனதுலாம் கைது பண்ணல. திமுகவை பத்தி விமர்சனம் பண்ணதுக்காக தான் கைது பண்ணாங்க தவிர யாருமே ஆபாசமா திமுக பேசியிருக்காங்க அதனால கைது பண்ண நீ இது வரைக்கும் யாரும் பண்ணல. இன்னைக்கு விஜய் அவர்களை தான் கடுமையாக விமர்சனம் பண்ணி தொடர்ச்சியா எதிர்கட்சிகளா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், இன்னைக்கு எல்லாருமே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களதான் முதல்ல இப்ப இந்த நடவடிக்கை எடுத்தது முழுமையான சரியான ஒரு விஷயம். இதே மாரி தொடர்ச்சியா தப்பு பண்றவங்க எல்லாரும் கைது பண்ணணும், ஊழல் பண்ணவங்களையும் கைது பண்ணணும்ன்றதான் கோரிக்கை. ஓகே, இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கனாக்கா, விஜய் ஒரு தற்கூரி அரசியல் புரியாம இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப 2-3 மாசம் ஆயிடுச்சு தமிழ் முதலமைச்சராகி, ஒண்ணுமா அப்படியே தான் இருக்காரா இல்ல கொஞ்சமாவது மாற்றங்கள் இருக்கா? இல்ல, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்ப இதுக்கப்புறம் தான் இதுவே பண்ண ஆரம்பிச்சாரு. இப்ப எங்குமே உட்கார்றது கிடையாது ஒரே இடத்துல. ஃபர்ஸ்ட்லாம் ஒரு வாரம் இருந்தாரு, இப்ப எங்குமே இது பண்றது இல்லை. எங்கெங்க ஆய்வு போனோமோ எல்லா இடத்துக்கும் தொடர்ச்சி ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதிகாரிகளை கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. என்ன அடுத்தது என்ன பண்ணோம், தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எப்படி கொண்டு போகணுன்றத அதுக்கு ஒரு குறிக்கோளாகவே அவர் தொடர்ச்சியா அவர் இறங்கிட்டாரு அரசியலுக்குள்ள. இன்னும் எதிர்கட்சியா இருக்கிற உதயநிதி ஸ்டாலினுக்கு அரசியல் தெரியாமலே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் அவங்க எடப்பாடி பழனிசாமி மாரி ஒரு அமைதியாக இருப்பார் அப்படின்ற மாரி இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் அமைதியாலாம் இல்லை, எல்லா கலையில இறங்கி இப்போ ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, உதயநிதி என்ன சொல்கிறாருனாக்கா, நாங்கள் கொண்டு வந்த மேம்பாலத்தை தான் இன்றைக்கி அவர் போய் மேலே இப்போ ஸ்டைலாக ஷூட்டிங் எடுத்துன்னுக்கிறாரு. ஸோ நாங்கள் கட்டின பார்த்தினாக்கா நிறைய விஷயங்களை தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஆழ்வு பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அது பற்றி உங்கள் கருத்து என்னண்ணா? அவங்க தான் கொண்டு வந்தோன்னா அவங்க ஆட்சியில் இருக்கும்போது 5 வருஷம் பின்ன எதுவுமே பண்ணாமல் போயிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? அதனால அவங்க கொண்டு வந்த திட்டங்களை அது இப்போ மீண்டும் அது புதுப்பிக்கணும்னு நினைக்கிறாரு, அவ்வளோதானே தவிர அது அவங்க கொண்டு வந்ததால அவங்க பேரெல்லாம் எந்த இடத்துலையும் இல்லை. இது எல்லா காலங்கட்டமே இதுமாதிரி அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது நிறைவேற்றது எல்லாமே திமுக திறந்து வைப்பாங்க. ஆமாம். ஸோ அது மாதிரி பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே. ஆமாம். ஸோ இதே மாதிரி தொடர்ச்சியாக பேசுறது எப்படி இருக்கு?
இல்ல இதுக்கப்புறம் திட்டங்களை இவர் கொண்டு வருவாரு. இவங்க கொண்டு வரதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அதுங்காட்டியுமே இப்ப அவதூறு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஆட்சியில தொடர்ந்தது இந்த இவர் வந்து பேர் வாங்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் அப்படிலாம் ஒன்றும் பேர் வாங்கல. அந்த ஆய்வெல்லாம் கரெக்டா நடக்குதான்னு செக் பண்றாரு. இன்னைக்கு செக் பண்ணும் போது தான் தெரியுது நிறைய இடத்துல ஊழல் பண்ணிக்கிறதுலாம் வெளியே வருது ஒன்று ஒன்றா. உதயநிதி என்ன சொல்றாருனாக்கா, நாங்க கொண்டு வந்த திட்டங்களை தான் ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டம் தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து மக்கள் பார்த்தோன்னா அனுபவிச்சுன்னு இருக்காங்க. இன்னைக்கு எந்த ஒரு மாற்றமே பார்த்தோன்னா ஒன்றும் மாறாம இருக்கு அப்படின்றாரு இல்லையா? ஸோ அது பற்றின அவங்க கொண்டு வந்த திட்டம்னா பின்ன அதுக்கு 5 வருஷம் சும்மா உட்காந்துட்டு போயிருக்க முடியுமா? அவங்க கொண்டு வந்த மக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்கறாங்கன்னா எப்படி கேட்கறாங்க? அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு ஆய்வு பண்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க அது போய் பெருமையா வந்து நாங்க கொண்டு வந்த திட்டத்தில் தான் இவர் வந்து நான் இது பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றதுலாம் ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு. சரி, ஓகே. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவர் ஆட்சியில் எப்படிலாம் பார்த்தினாக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது? அவருக்கு பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவமே கொடுக்கலையே. அப்ப எங்க பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க? அவங்க பாதுகாப்பும் கொடுக்கல, முக்கியத்துவம் கொடுக்கல. இன்னைக்கு இந்த ஆட்சியில் தான் பாதுகாப்பாக இருக்கிறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஆட்சியில் எதுவுமே பாதுகாப்பும் கிடையாது, முக்கியத்துவம் கொடுக்கவும் கிடையாது. ஏன்னா அவங்களோட ஆட்சியே பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க எதிர்கட்சியா இருக்காங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பெண்களை குறித்து தான் அவங்க மையப்படுத்தி எல்லா மேடையிலும் பேசுறாங்களே தவிர ஒரு நாகரிகமா எப்படி பேசணும்னு கூட ஒரு எதிர்கட்சிக்கு தெரியல. முதல்ல அந்த எதிர்கட்சிக்கு தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் வந்து பண்பை வளர்த்துக்கணும். எப்படி மேடையில பேசணும், மக்கள்கிட்ட எப்படி அணுகணும்னு நிறைய தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி அவதூறு தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா மீண்டும் அடுத்துமே ஆட்சியிலையும் தோத்து போவாங்க, இடைத்தேர்தலும் தோத்து தான் போவாங்க.